வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துரைமுருகன், பொன்முடி, ரகுபதி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினர். மாநாட்டின் இறுதியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்பவர்கள் காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் என்று சொல்லும் நிலையை உருவாக்குவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக சட்டத்துறை மாநாட்டில் பேசிய அவர், பிரதமராக இருக்கும் மோடியை சர்வாதிகாரி ஆக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் பயன்படும் என்றும், இந்த வலைகளில் அரசியல் காரணத்திற்காக ஆதரவு அளிக்கும் கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் இது ஒற்றை கட்சி ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் என்றார். இந்தியாவின் கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை மக்களாட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கக்கூடாது எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் 3 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்டோரின் 55 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்களை வாபஸ் பெற வரும் 20ஆம் தேதி இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அதிகாரங்களையும் மத்திய அரசு குவித்துக் கொண்டிருப்பதை கண்டிப்பதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டில் உரையாற்றி அவர், திமுகவின் மீது எவராலும் கை வைக்க முடியாது என்றார். அரசியலமைப்பு சட்டத்தை மோடி அரசு படாத பாடுபடுத்தி வருவதாகவும், மத்திய அரசிடமிருந்து சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு உள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அப்போது தெரிவித்தார். சென்னை தாம்பரம், சேலையூர், மணிமங்கலம் உள்ளிட்ட 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். குறிப்பாக பெண் காவலர் சீருடையில் இருக்கும்போதே அவரது கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்றது திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என அண்ணாமலை சாடியுள்ளார். இனியாவது காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் எனவும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் முதலமைச்சர் ஈடுபட வேண்டும் என்றும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைய விடமாட்டோம் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் வணங்கான் திரைப்படம் பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வரை பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் சரியான நேரத்தில் வணங்கான் திரைக்கு வந்துள்ளதாக கூறினார். நடிகர் விஜய் பரந்தூர் செல்ல காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், இதேபோன்ற அடக்குமுறையை நீண்ட நாட்களாக எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 5000 ஏக்கரில் விமான நிலையம் கட்ட என்ன தேவை உள்ளது? ஏன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது எனவும் சீமான் வினவியுள்ளார். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது என்பது ஆளுநர் செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தில் ஒன்று என சபாநாயகர் அப்பாவு சாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் ஆளுநர் மதிப்பதில்லை என்றார். இல்லாத அதிகாரத்தை ஆளுநர் கையில் எடுக்கிறார் எனவும் அப்பாவு குறை கூறினார். சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்களால் வண்டலூர், பெருங்குளத்தூர் மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை கொண்டாட தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்தனர். இதனால்
இரண்டாவது நாளாக வண்டலூர், பெருங்குளத்தூர் மற்றும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் நெரிசலில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையிலான இரு மார்க்கத்திலும் வரும் 20ஆம் தேதி கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே 12 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை 4 மணி முதல் காலை 6:20 மணி வரை இந்த சிறப்பு ரயில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறையினர் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என அக்கட்சியின் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன், போராட்ட குழுவினரை சந்திக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறை சார்பில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை எனவும், காஞ்சிபுரம் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் மட்டுமே அந்நேரத்தில் விஜயுடன் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். இலங்கை மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்த மனு மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த மதினி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பத்தை பரிசீலித்து 12 வாரங்களுக்குள்ளாக உரிய முடிவெடுக்க உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் அமைய உள்ள டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் உலக தரம் வாய்ந்த உற்பத்தி ஆலையை டாபர் நிறுவனம் தொடங்க உள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் தேன், ஓடோ, டெல் டாபர், ரெட், ரோஸ் வாட்டர் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், அரசு துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் சட்டவிரோதமாக மணல், சவுடு, மண் அள்ளுவதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். மேலும் உரிம விதிகள் மீறினாலோ, மணல் கடத்தலை அதிகாரிகள் அனுமதித்தாலோ மனுதாரர் சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயமடைந்தார். வஉசி நகரை சேர்ந்த பொன்னம்மாள் தனது மகன் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பொன்னம்மாள் தனது வீட்டு வாசலில் அமர்ந்து இருந்தபோது மின்கம்பம் திடீரென சரிந்து அவரது தலையில் விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் சீமானுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரை பற்றி இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசிய சீமானிடம் ஆதாரம் கேட்டும் இதுவரை அவர் தரவில்லை எனவும், ஈரோட்டில் அதிமுகவின் ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்ற சீமானின் கணக்கு பலிக்காது என்றும் அவர் கூறினார். பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து பயணிகள் சென்னைக்கு படையெடுத்துள்ள நிலையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை கழிக்க சென்னை வாசிகள் தங்களது சொந்த ஊர்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்றனர். விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு திரும்ப தொடங்கியுள்ளதால் விமான நிலையத்தில் கூட்டம் அலைமோதியதுடன் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அவதியடைந்தனர்.
ஆனால் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் விமானங்களில் கட்டணம் குறைவாக உள்ளது. மேலும் இனி வரும் காலங்களில் 2 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட்களை முன்பதிவு செய்தால் குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் விழாவை முன்னிட்டு சிவகங்கை அருகே உள்ள அந்தோனியர் கோவிலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் காளை முட்டி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். கண்டிப்பட்டி அந்தோனியர் கோவிலில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் அதனை வேடிக்கை பார்க்க வந்த 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் முதியவர் சண்முகம் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பண்ருட்டி அருகே நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பொதுமக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள கண்டரக்கோட்டையில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளை தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரிக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் சென்னை கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையின் மெத்தனமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே இளைஞரை கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். களியப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சரவணனுக்கும் தெள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரவீனுக்கும் கஞ்சா விற்பனை செய்த பணத்தை பிரிப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சரவணனை ஏரிக்கரைக்கு வரவழைத்த பிரவீன் அவரை பணமட்டையால் தாக்கி கொலை செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் உட்பட 8 பேரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெருங்கியூரில் ஆற்று திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து கோவில்களின் உற்சவர்கள் சிலைகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் முளைப்பாரி எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆற்று திருவிழாவை காண 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆற்றில் குவிந்தனர். லெமன் சுவையில் நறுமண மிளகை புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் விஞ்ஞானி கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இவரது மகள் ஸ்ரீலட்சுமி MBA பட்டதாரி. ஆரஞ்சு சாக்லேட், நாவல் பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கியுள்ளார். தற்போது இவர் லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதனை சபாநாயகர் அறையில் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் அறிமுகப்படுத்தினார். சரித்திர புகழ் பெற்றவர்களின் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு பின் சீமான் விமர்சனம் செய்வது தவறு என காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் எந்தவொரு தொகுதியும் யாருக்கும் நிரந்தரமாக எழுதி வைப்பது கிடையாது எனவும் 2026 தேர்தல் தொகுதி பங்கீட்டின் போது யாருக்கு எந்த தொகுதி என்பது பேசி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் முகமது மீரான் என்பவரின் மகன் முகமது சஜின் பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். தன் மீது புகார் அளித்த பெண்ணை சித்திரவதை செய்தது குறித்த வீடியோ வெளியானதை அடுத்து நெல்லை மாநகர மகளிர் காவல்துறையினர் முகமது சஜினை கைது செய்தனர். இதனையடுத்து பாலியல் பலாத்காரம், தீண்டாமை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் முகமது சஜின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர்
சிறுவனை மது குடிக்க வைத்து அதனை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். உத்தமனூரை சேர்ந்தவர் அஜித் என்பவர் 4 வயதான தனது அண்ணன் மகனை தனியாக அழைத்து சென்று மது குடிக்க வைத்துள்ளார். இதனை வீடியோ எடுத்த அஜித் தனது ஃபேஸ்புக்கில் மை அண்ணன் மகன் என்ற வார்த்தையுடன் பதிவிட்டிருந்தார். வீடியோ வைரலானதை தொடர்ந்து சிறுவனை மது அருந்த வைத்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை திமுக செயலாளர் செல்லப்பாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீறு கொண்டு அடக்கினர். 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பதியில் குடும்பத்துடன் சாமி கும்பிட வந்த தமிழகத்தை சேர்ந்த 64 வயது பாட்டி மாயமானது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. மதுரை சலுப்பாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வெள்ளத்தாய் தனது மகன் மாரியப்பன் மற்றும் குடும்பத்தினருடன் திருப்பதிக்கு சாமி கும்பிட சென்றுள்ளார். இந்த நிலையில் இயற்கை உபாதைக்காக தனியாக சென்ற வெள்ளத்தாய் திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருப்பதி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே சினிமாவில் பயன்படுத்திய ஜீப்பை போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓட்டி பார்த்தனர். திருத்தணி அருகே தமிழக எல்லையில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து திருப்பதி சென்ற ஜீப் ஒன்றை மடக்கி போலீசார் ஆவணங்களை கேட்டுள்ளனர். இது சினிமா படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தக்கூடியது என அதன் ஓட்டுநர் கூறியுள்ளார். ஆனால் இதனை காதில் வாங்கா போக்குவரத்து அதிகாரிகள் ஜீப்பை பறிமுதல் செய்து ஓட்டி பார்த்து ரசித்தனர். தொடர் விடுமுறையொட்டி தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியதால் விலை உயர்ந்து காணப்பட்டது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் சீலா மீன் 1 கிலோ 1000 முதல் 1200 ரூபாய் வரையும், விளை மீன், ஊழி, பாறை உள்ளிட்ட மீன்கள் கிலோ 600 முதல் 800 வரை, நண்டு 1 கிலோ 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரையில் விற்பனையானது. இந்நிலையில் மீன்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கியதோடு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஆட்சியர் உமா தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளை மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ, மிக்சி ஆகியவை பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே மாரியம்மன் கோவில் மைதானத்தில் 18 கிராம மக்கள் சார்பில் எருதாட்டம் நடைபெற்றது. இதில் காளையின் கயிற்றை 2 பக்கமும் இளைஞர்கள் பிடித்துக் கொண்டு காளையின் முன்பொம்மையை வைத்து விளையாட்டு காட்டினர். இதனையடுத்து மக்கள் கூட்டத்தில் காளை புகுந்ததால் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த எருதாட்டத்தை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரையில் நடைபெற்ற போட்டியை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரம் வருகிற 20ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 50 சாட்சிகளிடம் நடைபெற்ற விசாரணை கடந்த 9ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.
10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள பொதுமக்களுக்கு ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சம் சொத்து அட்டைகளை விநியோகித்து பயனாளிகளுடன் பிரதமர் மோடி உரையாடினார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் பயனாளிகளுடன் பேசிய அவர், கிராமங்களில் உள்ள மக்களிடம் பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து இருந்தும் ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் தகராறு ஏற்பட்டு சொத்துக்கள் பறிக்கப்படுவதுடன் வங்கிகள் கடன் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது எனவும், இந்த சொத்து அட்டைகள் மூலம் சட்டப்பூர்வ சொத்துரிமை பெற்று கடன் மற்றும் அரசாங்க திட்டங்களின் பலன்களை பெற உதவும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா மீதான வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக 300 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அதிகார துஷ்பிரயோகம் செய்து மனைவி பார்வதிக்கு முடாவில் 14 மனைகள் வாங்கியதாக லோக் ஆயுக்தா மற்றும் அமலாக்கத்துறை போலீசார் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள 140 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய நிலையில் இவை அனைத்தும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், ஏஜென்ட்டுகள் உள்ளிட்ட பலரது பெயர்களில் உள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மும்முனை போட்டி என்றாலும் ஆம் ஆத்மி, பாஜக இடையில்தான் போட்டி நிலவுகிறது. 2 கட்சித் தலைவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. தோல்வி பயத்தில் பாஜகவினர் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் அனைத்து செல்வங்களும் 2 அல்லது 3 பேரின் கைகளுக்கு மட்டுமே செல்வதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மத்திய பாஜக ஆட்சியில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கவில்லை என்றும் விமர்சித்தார். RSS உள்ளிட்ட சில அமைப்புகள் மற்றும் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் நாட்டை வழிநடத்தி வருவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் நாட்டின் 77வது ராணுவ தின கொண்டாட்டம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ராணுவ பயிற்சி பள்ளியில் இருந்து வந்திருந்த அக்னி வீர திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் இணைந்த வீராங்கனைகள், ரோபோக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 1 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்ற வீரர்கள் இந்த அணிவகுப்பில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறவுள்ளது. இந்த தொடருக்கான வீரர்கள் பட்டியலை BCCI வெளியிட்டுள்ளது. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் விராட் கோலி, KL ராகுல், ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட 14 பேர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர்.